Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம State Board Class 10 Unit 1 Laws of Motionல next detail ஆன rocket propulsion பத்தி தான் பார்க்க போறோம். இது very important question board examக்கு நிறைய தடவை வந்திருக்குது. 4 மார்க்ல இல்ல 7 மார்க்ல இது important. ஓகேங்களா? இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷனில் நம்ம புக்கில் இந்த டயக்ராம் கிடையாது, பட் நீங்கள் டயக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் புக்கை விட. ஸோ அப்போது இந்த டயக்ராமோடு ரெப்ரசன்ட் பண்ணும்போது கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு குட் ஐடியா வரும். ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் புக்கில் இல்லாதையும் சேர்த்து தெரிஞ்சு லேர்ன் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட கண்டென்ட்டோட சேர்த்து நம்ம எழுதும்போது நம்ம நிறைய மார்க் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டால் கண்டிப்பாக டயக்ராமோட ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷனில் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கம்பஷன் சேம்பர், அங்கே ஃபியூயல் ஆக்சிடைசர் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபியூல் ஆக்சிடைசர் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி தான் ஹாட் கேஸஸ் வெளியில் வரும். இந்த ஹாட் கேஸஸ் பார்த்தீங்கன்னா இது வழியாக அப்படியே இந்த நாசில் வழியாக வெளியில் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியெல்லாம் ராக்கெட் போகும்போது தீ மாதிரி அப்படியே இங்கே வெளியில் வர்றத. ஸோ இங்கே தான் ஒரு ஹியூஜ் மொமெண்டத்தை இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி பண்ணும்போது அங்கே அப்த்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்த்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ். ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வர்றதுக்கு கீழ் நோக்கி வருது அந்த ப்ரெஷர். அப்போ ராக்கெட் மேல் நோக்கி பறக்கும். அதோட நியூட்டன்ஸோட தேர்ட் லா. ஸோ த்ரஸ்ட் இஸ் நத்திங் பட் அ ஃபோர்ஸ். எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணதான் அந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், கம்பஷன் சேம்பரில் கம்ப்ளீட்டாக அங்கே பேர்னிங் நடந்து ஹாட் கேஸஸ் இஜெக்ட் ஆகி அந்த ஹாட் கேஸஸ் ஹை ஸ்பீடில் இங்கே வெளியில் வரும். ஸோ அப்படியே தீ மாதிரி வெளியில் வர்ற பார்த்துருப்போம் கீழே. ஸோ அப்போது ராக்கெட் மேலே ஃபோர்ஸாக பறக்க ஆரம்பிக்கும். இப்படி ராக்கெட் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி நமக்கு தெரியும், பட் ஆனால் அது ஒரு கேர்வ்டாக தான் பறக்க ஆரம்பிக்கும். இப்படி தான் கேர்வாக தான் போகும். ஸ்ட்ரைட்டாக போகும்போது நமக்கு ஃபியூயல் அதிகமாக தேவைப்படும், பட் இப்படி கேர்வ்டாக போகும்போது ஃபியூயல் சம்வாட்டு கம்மியாக தேவைப்படும்லாம் சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இப்போதைக்கு உங்கள் புக்கில் இருக்கிறது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள். ஸோ இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன், இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் எடுத்த உடனே இந்த பாயிண்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. The rocket propulsion based on laws of conservation of linear momentum. Previous question இதை பற்றி தான் previous வீடியோவில். ஸோ இந்த லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தை பேஸ் பண்ணி இருக்குது. லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் தான் என்னது? பிஃபோர் கொல்யூஷனும் ஆஃப்டர் கொல்யூஷனும் ஈக்குவல் தான், அங்கே ஒன்றும் லாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை பேஸ் பண்ணி இருக்குது. தேர்ட் லா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம் தேர்ட் லால. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷன் இருக்குது, இயங்குது. ஸோ இந்த ராக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க, ஃபியூயலை ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொப்பலண்ட் டேங்க். ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் ஃபியூயலை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபியூயல் வந்து லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். தென் இந்த ராக்கெட்டை ஃபயர் பண்ணுறோம். அப்போ ஃபியூயல் என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி ஹாட் கேஸஸை இஜெக்ட் பண்ணோம் வித் எ ஹை ஸ்பீடில் ஃப்ரம் த நாசில் ஆஃப் த ராக்கெட். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ராக்கெட்டை ஃபயர் பண்ண உடனே இங்கே கம்ப்ளீட்டாக கம்பஷன் நடந்து ஹாட் கேஸஸ் இஜெக்ட் ஆகி ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் நாசில் வழியாக அந்த ஹாட் கேஸஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திஸ் ப்ரொடியூசஸ் ஹியூஜ் மொமெண்டம். இதனால மொமெண்டமில் சேஞ்ச் இருக்கும், ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ தான் நியூட்டனோட தேர்ட் லா. அப்போது ஒரு ஆக்ஷன் நடந்திருக்குது, அப்போ அதுக்கு ரியாக்ஷன். இந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் எங்கள் கம்பஷன் சேம்பரில். இதனால தான் ராக்கெட் வந்துட்டு என்ன செய்யும்? ஃபார்வர்டில் ப்ரொஜெக்ட் ஆகி மேலே போகுது. அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், ஹாட் கேஸஸ் கீழே இஜெக்ட் ஆகும்போது இங்கே ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகுது.
இந்த மொமெண்டத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த ராக்கெட் வந்துட்டு என்னது ப்ரொஜெக்ட் ஃபார்வர்டு, மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கும். அதான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி மோஷனில் இருக்கும்போது ராக்கெட்டோட மாஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மாஸ் ஆஃப் த ராக்கெட் டிக்ரீசஸ், மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. நமக்கு தெரியும் நியூட்டன்ஸோட செகண்ட் லா என்னது, F = ma. இந்த மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆக்ஸலரேஷனை பற்றி நோ சேஞ்ச், அது அப்படியே தான் இருக்குது. பட் மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதான். ஏன் அப்படி மாஸ் குறையுது? ராக்கெட் மேலே போக போக கம்பர்ஷன் நடக்க ராக்கெட்டில் இருக்கிற குட்டி குட்டி பார்ட்ஸ்லாம் கீழே விழுந்துக்கிட்டே வருமா. ஸோ அதனால இந்த மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. when the fuel is completely burnt, ஃபியூயல் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகும்போது, சின்ஸ் அங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லாதனால, there is no external force acting on it, அது மேலே எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாதனால அங்கே லீனியர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது என்ன, ராக்கெட் மேலே போயிட்டே இருக்குது. அப்போ ராக்கெட் மேலே போக போக என்ன ஆகும், மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஆல்டிடியூடு மேலே போக போக, ஹைட்டு போக போக மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. இதனால மாஸ் குறைய பறக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். வெலாசிட்டி கிராஜுவலாக என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. அட் ஒன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இட் ரீச்சஸ், ஒரு வெலாசிட்டி அதை ரீச் பண்ணிடும். அந்த வெலாசிட்டி சஃபிஷியண்ட்டாக இருக்கும் எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வெலாசிட்டியை தான் என்ன வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எக்ஸாமில் கேட்பாங்க எஸ்கேப் வெலாசிட்டினா என்னன்னு. எஸ்கேப் வெலாசிட்டினா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி, அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் எதுவுமே இருக்காது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னும் இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் 11th படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்ம புக்கில் 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு இருக்குது. ஸோ ராக்கெட் ப்ரொப்பல்ஷன்னா என்ன, இந்த டயக்ராமை வரைஞ்சிட்டு இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலண்ட் டேங்க்கில் எதை பேஸ் பண்ணியிருக்குது அதை முதல் சொல்லணும். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தையும் நியூட்டன்ஸோட செகண்ட் லாவையும் பேஸ் பண்ணது. ஃபியூயலை ஃபில் பண்ணுறோம் ப்ரொப்பலண்ட் டேங்க்கில். ஃபியூயல் லிக்விடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும். ராக்கெட்டை ஃபயர் பண்ணும்போது இங்கே ஃபியூயல் ஆக்சிடைசர்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி ஹாட் கேஸஸ் இஜெக்ட் ஆகும். இந்த ஹாட் கேஸஸ் இந்த நாசில் வழியாக வரும் ஹை ஸ்பீடில். அப்படி வரும்போது அங்கே ஹியூஜ் மொமெண்டம் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை ஈக்குவலைஸ் பண்ண ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், அக்கார்டிங் டு நியூட்டன்ஸோட தேர்ட் லா படி ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணும் ராக்கெட்டை அப்வர்டில். ஓகேங்களா? வைல் மூவிங் அப்வர்ட் தேர், அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ராக்கெட்டு மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது, மேலே போக போக சம் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குமா, அதனால இந்த மாஸ் ஆஃப் த ராக்கெட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எர்த்தோட கிராவிட்டி புல்லை விட்டே தாண்டி போயிருமா. ஸோ அந்த வெலாசிட்டி தான் நம்ம என்னன்னு சொன்னோம், எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த ராக்கெட் ப்ரொப்பல்ஷன் பற்றி. கண்டிப்பாக இது 4 மார்க் கொஸ்டினில் வரும், பார்த்து லேர்ன் பண்ணிக்கணும். இதுக்கே இந்த எதை பேஸ் பண்ணதுன்னு சொன்னதுக்கே 1 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.